ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து பழைய கஞ்சியை வந்து தூர போடாமல் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதில் வந்து வடகம் பண்ணலாம். இந்த வடகம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூழ் காய்க்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஈஸியாக வந்து ரெடி பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப ரவுண்டாக ஊற்றி கஷ்டப்பட்டு அந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி குச்சி இந்த மாதிரி நீளமாக போட்டு ஈஸியாக வந்து ரெடி பண்ணலாம். ஒரு 2 நாளிலே பார்த்திங்கன்னா வெயில் நல்லா அடிச்சுன்னா நமக்கு வந்து 2 நாளே இந்த வடகம் வந்து ரெடி ஆயிரும். ரொம்பவே யார் வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸி தான். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பழைய சோறு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2.5 கப் அளவுக்கு இருக்குது. நம்ம இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதையும் நம்ம வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த சோறை மட்டும் எடுத்து லைட்டாக வந்து வடித்து எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு வந்து நிறைய போடாதுங்க, பின்னாடி ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வேண்டாம்னா மிளகா போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதையும் போட்டு நம்ம வந்து அந்த தண்ணி இருந்துச்சுல அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றினாலே போதும். இப்போ வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கூழ் காய்க்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது அப்படியே நம்ம வந்து டேரெக்டாக வந்து காய தான் வைக்க போகிறோம். நமக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் மட்டும் நம்ம வந்து ஊற்றி எடுத்து காய வச்சாலே போதும். இப்போ வந்து நம்ம வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்துடுங்க. கப் எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து கவரை வந்து இந்த மாதிரி கவரோட அடி சைடு வந்து உள்ளாடி போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா அந்த வடகம் அதை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கத்திரி வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வர்றதுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் வந்து சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு வந்து காய வைக்கும்போது வந்து ஈஸியாக வந்து காஞ்சி வந்துடும். அதனால தான் நான் வந்து சின்னதாக லைட்டாக வந்து ஓட்டை போட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் அன்றைக்கி பட்டர் ஷீட்டு தான் போட்டிருக்கேன். இந்த பட்டர் ஷீட்டு இல்லாட்டி நம்ம வந்து வேட்டி, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக அந்த துணி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பரில் கூட நம்ம வந்து போட்டு காய வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி நீளமாக போட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ஸ்பீடாக வந்து காஞ்சி வந்துடும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெயிலில் வச்சுருக்கேன். எல்லாமே வந்து வெளியில் வந்து நம்ம வந்து வெயில் வந்து அதிகமாக படுற இடத்துல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வந்து ஸ்பீடாக காஞ்சி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி டைம் ஆகிருக்கு. கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து மேலே எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ இது வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு காஞ்சி அந்த பேப்பர்லேருந்து நமக்கு வந்து ஒட்டாமல் வர்ற டைமில் என்ன பண்ணணும்னா அப்போ வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து திரும்பவும் வந்து எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே பிளேட்லேயே வந்து எடுத்து போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லாமே போட்டுட்டு லைட்டாக வந்து கையை வச்சு விரித்து விட்டுடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லா வந்து காஞ்சி வந்தாலே போதும், நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடச்சிரும். நம்ம வந்து கையை வச்சு உடைக்கும் போது வந்து உடப்படணும், அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நான் வந்து ஒன்றை எடுத்துகிட்டு லைட்டாக வந்து உடச்சி காமிக்கிறேன். இது பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து எல்லாமே உடஞ்சிட்டு. இப்போ இதை வந்து எல்லாமே சின்ன சின்னதாக நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கிடலாம். உடச்சி எடுத்துகிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே நல்லா வந்து சின்ன சின்னதாக உடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து பழைய கஞ்சியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு சைடிஷ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.